வணக்கம் குழந்தைகளா! நம்ம இன்றைய வகுப்புல என்ன பாடம் பார்க்க போறோம் தெரியுமா? உண்மையே உயர்வு. சரியா? இது ஒரு கதை பாடல் கண்ணா. சரியா? இதோட கதை என்ன அப்படின்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இந்த பாடல பாடுவோம். உப்பு மூட்டை சுமந்ததுதான் கழுதை ஒன்று வந்தது. உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது. எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போயிடும். பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகம் ஆனது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வை தந்திடும். ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. சரியா கண்ணா? கண்ணா, இந்த பாடத்தினுடைய பெயர் என்ன? உண்மையே உயர்வு. சரியா? இது என்னது அப்படின்னா ஒரு கதை பாடல். இது என்னது? ஒரு கதை பாடல். கண்ணா, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்காரு. அவரு ஒரு குதிரை ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த காலத்துலலாம் தன்னால நிறைய சுமைகளை தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? குதிரை மேல அத வச்சுட்டு இவங்க பின்னாடியே குதிரை புடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. சரியா? இப்போ அந்த மாதிரி இவங்க பண்றாங்க. இங்க ஒரு ஓனர் ஒரு குதிரைய கூட்டிட்டு போறாரு. உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. அந்த கழுதை என்ன சுமந்துட்டு வருது? ஒரு உப்பு மூட்டைய சுமந்துக்கிட்டு வருது. அங்க அவங்க நடந்து போற வழியில ஒரு ஓடை வரும். சரியா? ஒரு ஓடைய கடக்குற நேரத்துல தண்ணீல என்ன ஆயிருது அப்படின்னா, தெரியாம அந்த மூட்டை விழுந்துருது. சரியா? உப்ப தண்ணீல போட்டா என்ன கண்ணாகும்? கரைஞ்சிரும் இல்லையா? அதனால உப்பு எல்லாமே கரைஞ்சிட்டு மூட்டை வெயிட் எல்லாம் குறைஞ்சிருச்சு. சரியா? அவரு என்ன பண்றாரு? அந்த நனைஞ்ச மூட்டைய எடை குறைஞ்சு போனா அந்த நனைஞ்ச மூட்டை இருக்கு இல்லையா? அத மறுபடியும் தூக்கி கழுதை மேல வைக்கிறாரு. கீழ விழுந்த பிறகு மறுபடியும் தண்ணீல விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து கழுதை மேல வைக்கிறாரு. கழுதை என்ன பண்ணுது? கழுதை முதுகுல வச்சதுக்கு அப்புறம் வேகமா போகுது. ஏன்னா வெயிட் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? உப்பெல்லாம் கரைஞ்சிட்டு குறைஞ்சிருச்சு இல்லையா? அதனால கழுதை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. உப்பு எடை ரொம்ப குறைஞ்சிட்டனால கழுதை ரொம்ப மகிழ்ச்சியா போகுது. சரியா? இத ஒரு நாள் செஞ்ச உடனே கழுதை என்ன நினைச்சுக்குச்சு? ஓ! உப்பு தண்ணீல போட்டா கரைஞ்சிரும். நம்ம அப்ப தினமும் இந்த ஓடைக்கிட்ட வரும்போது நம்ம இதே மாரி பண்ணிறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு டெய்லியும் அதே மாரி பண்ணுது. டெய்லியும் அங்கருந்து தூக்கிட்டு வரும். வந்துட்டு அந்த ஓடைய கடக்குறப்ப வேணும்னே இப்படி ஒரு அசைஞ்சு உப்பு மூட்டை எல்லாம் கீழ விழுந்துரும். உப்பு மூட்டை எல்லாம் கீழ விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதெல்லாம் உப்பெல்லாம் தண்ணீல கரைஞ்சு போயிட்டு, மறுபடியும் அந்த மூட்டைய தூக்கி மேல வைக்கும்போது வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதாவது எடை ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப மறுபடியும் வேகமா இத எடுத்துட்டு வந்துரும். சரியா? இதே மாரி டெய்லியும் பண்ணிட்டே இருந்துச்சு. அத கண்டுபிடிச்சுட்டு அந்த ஓனர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த உரிமையாளர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இதுக்கு சரியான ஒரு பாடம் சொல்லிக் குடுக்கணும். டெய்லி இப்படியே பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கு என்ன பண்ணாருன்னா, நெக்ஸ்ட் டே அடுத்த நாளும் வந்துச்சு. பஞ்சு மூட்டை, உப்பு மூட்டைக்கு பதிலா என்ன பண்ணிட்டாரு? பஞ்சு மூட்டை ஒன்றை கழுதை மேல ஏத்திட்டாரு.
ஓடை வந்துச்சு. எப்பயும் போல வழக்கம் போல அது என்னாச்சு? ஓடையும் வந்துருச்சு. ஓடை வந்தோனயும் கழுதை இப்ப என்ன பண்ணும்? இப்படி ஒரு கழுதை வந்து ஆடி மறுபடியும் என்ன பண்ணிரும்? அதோட மூட்டையெல்லாம் கீழ தள்ளிரும். உப்பெல்லாம் கரைஞ்சிரும்னு நெனச்சுட்டு அது தள்ளிருச்சு. தள்ளுனோனே என்ன ஆகும்? பஞ்ச வந்து தண்ணீல போட்டா என்ன ஆகும்? வெயிட் ரொம்ப அதிகமாகும். சரியா? பஞ்சு வந்து என்ன ஆகும்? வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகும். அசைச்சு கீழ தள்ளுனோனையும் வெயிட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது வந்து உப்ப போல நெனச்சுக்கிச்சு. நீர்ல வந்து பஞ்சு வந்து நனைஞ்சோனையும் ரொம்ப வெயிட் அதிகமாயிடுச்சு. உரிமையாளர் மறுபடியும் என்ன பண்றாரு? அந்த மூட்டைய தூக்கி கழுதை மேல வைக்கிறாரு. கழுதையால என்ன மூட்டை வந்து ரொம்ப வெயிட்டா இருக்குது. கழுதை ரொம்ப வருத்தப்படுது. உண்மையான உழைப்பு தான் நமக்கு உயர்வையே தரும். நம்ம இப்படி ஏச்சு பிழைக்க நெனச்சோம் அப்படின்னா, நமக்கு வாழ்வுல வெற்றியே கிடையாது. அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுது. ஏன்னா, இப்ப மூட்டை வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதால போகவே முடியல. உப்ப விட ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதனால அது நினைக்குது. உண்மையான உழைப்பு தான் என்னைக்குமே என்ன தரும்? உழைப்ப தரும். இந்த மாரி நம்ம யாரையும் ஏமாத்தி பிழைக்கக் கூடாது. அப்படின்னு நினைச்சு கழுதை ரொம்ப வருத்தப்படுது. சரியா கண்ணா? நீங்க வீட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் இந்த எழுத்துக்கூட்டி படிச்சு பழகுங்க. இப்ப எல்லார்கிட்டயும் புக் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எழுத்துக்கூட்டி படிச்சு பழகுங்க. சரியா? இந்த கதை பாடல. அடுத்தது பாருங்க. சரியான விடையை தெரிவு செய்வோமா? சுமந்து இச்சொல்லின் பொருள் வந்து தாங்கி. சுமந்து இச்சொல்லின் பொருள் என்னது? தாங்கி. வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று. நெடில் இருக்கு இல்லையா? வேண்டும் கூட்டல் என்று. அதுதான் விடை. அடுத்தது நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். நினைக்கிறது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? மறக்கிறது. ஸோ நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் வந்து மறந்தது. சரியா கண்ணா? அடுத்தது பாருங்க. உங்களுக்கான வீட்டு பாடம் என்னன்னா, இத ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 2யும் நீங்க கண்டுபிடிச்சு உங்களுடைய ரஃப் நோட்ல எழுதி அனுப்புங்க. கூடவே உங்களோட புத்தகத்துல எழுதி நீங்க அனுப்புனீங்கனாலும் ஓகே தான். ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. இங்க சிறு வட்டத்துல என்ன சொல் இருக்கு கண்ணா? டை இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த எழுத்துல முடியிற மாதிரி நம்ம சொல் உருவாக்கணும். அப்ப எப்படி உருவாக்கலாம்? குடை, தடை, உடை, ஓடை, எடை, கடை. சரியா? இதை எழுதி அனுப்பணும். அடுத்தது படக்குறியீடுகளைக் கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா? கண்ணா அதாவது என்னன்னா, இந்த எமோஜின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து எமோஜின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பா, அம்மாலாம் வாட்ஸ்அப்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அதுல வந்து இந்த மாரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வரும் இல்லையா? இந்த மாரி எமோஜஸ்லாம் வரும் இல்லையா? இதோட இதோட அந்த இது வந்து நமக்கு என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறது தான். இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்க, கீழ ஒண்ணு இருக்கு இல்லையா? சிரிச்சுட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் என்னது? புன்னகை. சிரிக்கிறது பேர் என்னது? புன்னகை. சரியா? இப்ப அடுத்தது பாருங்க. இதுல வேற என்னென்னலாம் இருக்கு அப்டின்னா, புன்னகை, அழுகை, சினம், அ சிந்தனை, அப்புறம் வேற என்ன இருக்கு? சிந்தனை, அழுகை, சினம் பார்த்தோம் இல்லையா? அடுத்து என்ன இருக்கு? கவலை. ஒரு பொம்மை பாருங்க. ரொம்ப கவலைப்படுது இல்லையா? அப்ப கவலை. இன்னொன்னு பாருங்க, பயப்படுது. அப்போ பயம். சரியா கண்ணா? இத நீங்க எழுதி அனுப்புங்க. உங்களுடைய புத்தகத்துல எழுதும் பொழுது பென்சில்ல எழுதுங்க. ரொம்ப அழகான கையெழுத்துல எழுதுங்க. இல்ல மேம் நான் இப்ப என்ட்ட புக் இன்னும் இல்ல அப்படின்னா, உங்களுடைய நோட்ல எழுதி அனுப்புங்க. இதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம். சரியா கண்ணா? சொற்களை கண்டுபிடித்தல் இந்த 2 தான் உங்களுக்கான வீட்டு பாடம். எல்லாரும் உங்களோட வீட்டு பாடத்த சரியா முடிச்சு, இன்னைக்குள்ள நீங்க எனக்கு அனுப்பிச்சிருங்க. சரியா? நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே!